ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் ஒரு பர்மீஷ் டிஷ் தான். இதனோட பேர் என்ன சொல்லுவோன்னா, நாங்கள் மொயிங்கான்னு சொல்லுவோம். நார்மலாக இது மொயிங்கானா ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப் நூடுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நூடுல்ஸ் வித் சூப். இதனோட ப்ரிப்பரேஷன் நான் போடல, எல்லாமே ப்ரீப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சுட்டேன். இதை சர்வ் பண்ணும்போது எப்படி சர்வ் பண்ணுவோம் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா இதை எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம செய்து பழகின விஷயங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். இது வாழைத்தண்டு சூப். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் இந்த பர்மீஷ் டிஷ்ஷோட ஸ்டார்டர் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளைன் நூடுல்ஸு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக ரொம்ப குழைய விடாமல் பாயில் பண்ணியிருக்கேன். ஆஃப் லெமனோட ஜூஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஆனியன் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, இது ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக்கையும் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனியன் கார்லிக் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலோட சேர்த்து இந்த ஆயிலோட சேர்த்து கொஞ்சம் கார்லிக்கும் ஆனியனும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணது தான், வெயிலில் காய வச்சு அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்று பாதியமாக. இப்போது இதை சர்வ் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கணும். ஒரு ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நார்மல் ஒயிட் நூடுல்ஸ் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த நூடுல்ஸை அந்த பவுலில் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இந்த ஆயில் சொன்னேன்ல, அந்த ஆயில் அந்த பூண்டு ஆனியன் இதோடு சேர்த்து அதில் இருக்க ஆயிலையும் எடுத்து அந்த நூடுல்ஸ் மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனியன், நார்மல் பச்சை வெங்காயம், அதை போட்டுக்குவோம். அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸையும் இதனோட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நல்லா ஸ்பூன் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வாழைத்தண்டு சூப் இருக்கு இல்லையா, இந்த வாழைத்தண்டு சூப்பை அதில் ஆட் பண்ணிடணும். நல்லா நிறையவே ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு அந்த சூப் நம்ம ஊற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நூடுல்ஸ் முழுகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆனியன் மேலே தூவிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் எடுத்து போட்டுக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள், தீஞ்சிடாமல். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் பூண்டு எல்லாத்தையும் மேலே சேர்த்துட்டோம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நூடுல்ஸ்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா சால்ட் தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த சூப்போட நூடுல்ஸையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு காரம் தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மேலே கூட தூவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை மாதிரி தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த நூடுல்ஸுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸ் நூடுல்ஸ் தான் வாங்கியிருந்தோம், மைதா நூடுல்ஸ் வாங்கலை. அதே மாதிரி வீட் நூடுல்ஸும் கிடைக்கும். நமக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் ஹெல்த்தியாக. சூப்பரான ஒரு டிஷ். குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்ஷும் கூட. நான் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே செய்த பர்மீஷ் டிஷ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.